புராணங்களில் பல கதைகள் உள்ளன. அங்கு கடவுள் விஷ்ணு மாயாவின் கருத்தை அலைந்து திரிந்த நாரதருக்கு விளக்குகிறார். அந்த கதைகள் ஒவ்வொன்றிலும் மனித மனதை ஆட்கொள்ளும் மாயாவின் இறுதிப்பிடியை புரிந்து கொள்ள நாரதரை வாழ்க்கையின் வெவ்வேறு அனுபவங்களின் மூலம் விஷ்ணு புரிய வைக்கிறார். இந்த கதையில் விஷ்ணு மீண்டும் மாயாவை பற்றி ஒரு பாடம் கொடுக்கிறார். இந்த முறை நாரதரை பெண் உடலை அனுபவிக்க வைப்பதன் மூலம் ஒரு பெண்ணாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை உணர்த்துகிறார். ஒரு முறை நாரதர் விஷ்ணுவை தரிசிக்க வந்தார். அவர் லட்சுமியை காதலித்துக் கொண்டிருந்தார். நாரதர் அறைக்குள் நுழைவதை பார்த்து லட்சுமி அவசரமாக அறையை விட்டு வெளியேறினார். நாரதர் விஷ்ணுவிடம் கேட்டார், அட கடவுளே, காதலை ஏன் நிறுத்தினாய்? நான் புலன்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு துறவி. நான் மாயாவை வென்றுவிட்டேன். நீங்கள் காதலை பாதியில் நிறுத்தி இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் எனக்கு இந்த உலகத்துக்கான ஆசைகள் எதுவும் இல்லை. நாரதரின் வார்த்தைகளை கேட்ட விஷ்ணு புன்னகைத்து, ஓ நாரதா, மாயை வென்றதாக நீ தற்பெருமை கொள்ளக்கூடாது. நான் அவ்வாறு செய்யவில்லை. பிரம்மா அல்லது சிவன் அல்லது முனிவர்களும் இல்லை. மாயாவை யாராலும் வெல்ல முடியாது. வீணையில் நீங்கள் இசைக்கும் இசையால் நீங்களே மயங்குகிறீர்கள். திகைத்த நாரதர் விஷ்ணுவிடம், அரசே, அப்படியானால் மாயா என்றால் என்ன என்று ஏன் எனக்கு விளக்கவில்லை என்று கேட்கிறார். விஷ்ணு அவரை அருகில் உள்ள குளத்திற்கு அழைத்து சென்று தண்ணீரில் மூழ்கச் செய்தார். நாரதர் நீரிலிருந்து வெளிவந்ததும் அழகான பெண்ணாக மாறுகிறார். விஷ்ணு தனது வீணையும் மான் தோலையும் எடுத்துக்கொண்டு அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். நீரோடையின் வழியே சென்ற தலத்வஜா மன்னன் இந்த அழகிய இளம்பெண் தண்ணீரில் நனைந்திருப்பதை காண்கிறான். மன்னன் உடனடியாக அவள் அழகில் மயங்கி அந்த பெண்ணை காதலித்து மணந்து அவளை ராணியாக்குகிறான். ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. மேலும் தம்பதியருக்கு பல மகன்கள் மற்றும் பேரன்கள் உள்ளனர் மற்றும் ராணி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு நாள் அண்டை ராஜ்யத்துடன் ஒரு போர் வெடிக்கிறது மற்றும் மன்னர் தலத்வாஜா, அவரது மகன்கள் மற்றும் பேரன்கள் அனைவரும் கொல்லப்படுகின்றனர். வயதான ராணி தன் உயிரை காக்க தனித்து விடப்பட்டால் மிகுந்த துக்கத்துடனும் வலியுடன் போர்க்களத்திற்கு வருகிறாள். சத்தமாக அழுது தன் மீது விழுந்த துன்பத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கடவுளிடம் முறையிடுகிறாள். ராணி அழுவதை பார்த்து விஷ்ணு ஒரு பிராமணர் வடிவில் அவள் முன் தோன்றி வயதான பெண்ணை ஒரு குளத்திற்கு அழைத்துச் சென்று அவளை தண்ணீரில் மூழ்கச் சொன்னார். கிழவி குளத்திற்குள் நுழைகிறாள். அவள் குளத்திலிருந்து வெளியே வரும்போது அவள் நாரதராக வெளிப்படுகிறாள். விஷ்ணு நாரதர் முன் தனது உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டு, நாரதா, குறைந்தபட்சம் இந்த முறையாவது மாயாவின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றார் சிரித்துக்கொண்டே. இதன் மூலம் மனிதர்கள் யாரும் மாயாவிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது இந்த கதை மூலம் நன்றாக புலப்படுகிறது.